ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வரி வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் நடக்கூடிய நிச்சயார்த்தத்துக்காக வராங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து ரகுராம்கிட்ட கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு தான் காதல் கல்யாணமே பிடிக்காத, இப்போ என்ன காதலிச்சு கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வந்து சம்மதம் சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சொல்ல போனாக்கி உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக போனாங்க. ஆனால் என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவே அவங்க காதலை தியாகம் பண்ணதுக்காக துணிஞ்சிட்டாங்க. அதனால தான் அவங்கள சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்து அப்படிங்கும்போது அப்போ ஒன்றுமேலும் வந்து ஊருக்குள்ளே யார் லவ் பண்ணாலும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிருவீங்க அப்படின்னு கிண்டலாக பேசவும் இதுக்கு ரகுராம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து தனத்தை பார்க்குறாங்க. தனத்தை பார்த்ததுமே அவங்க மேலே போகிறாங்க. அப்போ தனம் வந்து அவங்க மாயாட்ட சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் மொட்டை மாடி வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது எங்கே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கவும், எங்கே கார்த்தியை பார்க்க தானே நீ போகிற அப்படின்னு வந்து மாயா கிண்டல் பண்ணும்போது தனம் வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கே மொட்டை மாடிக்கு வராங்க. அங்கே கார்த்தியும் தனமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, தனம் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் ஊருக்கு போனீங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை, இப்போ பார்த்தா மட்டும் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்வீங்களா அப்படிங்கும்போது அங்கே பார்த்தோம்னா கதிர் வந்துருந்தாங்க. கதிர் வந்து தனத்தையும் கார்த்தியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தனம் சொல்கிறாங்க, சார் இவன் பேசுறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு இருக்காதீங்க, இவங்க எப்பவுமே வந்து இப்படி தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான், இவன் சரியான வந்து ஜோக்கர் ஆக்கும் அப்படிங்கும்போது யார் நான் ஜோக்கரா அப்படின்னு கதிர் இருந்து சிரிக்கவும் கார்த்தி வந்து கதிரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நிச்சயத்துக்கு டைம் ஆயிடுச்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது மாயாவையும் சீனுவும் அழைச்சிட்டு வராங்க. பக்கத்தில் சாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா வந்து பாரு எப்படி இருந்தாலும் சரி என் பையன் வந்து சாரு கையில் தான் மோதிரத்தை போட போகிறான் அப்படின்னு பார்வதிட்டு சொல்லும் போது இதெல்லாம் நடக்குமா, எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, எதுக்கு நீ பயப்படணும், சீனுக்கு வந்து இப்போ சாரு தான் பிடிச்சிருக்குது, சாரு கையில் தான் மோதிரத்தை போட போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்னமோ நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நடக்குமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பத்மா வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கோங்க அப்படிங்கவும் மாயா வந்து சீனு கழுத்தில் மாலையை போடுறாங்க. அப்போ சீனு வந்து மாயா கழுத்தில் மாலையை போடுறதுக்காக வரும்போது அப்படி போடாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்ன சீனு பார்த்துக்கிட்டே இருக்கிற, அவள் கழுத்தில் மாலையை போடு அப்படிங்கும்போது மாயா கழுத்தில் மாலையை போட்டுருந்தாங்க. அடுத்தது ரெண்டு மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் மோதிரத்தை மாற்றிக்கோங்க அப்படிங்கவும் மாயா வந்து சீனு கையில் வந்து மோதிரத்தை போட்டு விட்டுருந்தாங்க. ஆனால் சீனு வந்து மாயா வரல மோதிரம் போடாமல் அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சீனு பார்த்துக்கிட்டே இருக்கிற, மாயா வரல மோதிரத்தை போடு அப்படிங்கும்போது அப்போ பத்மா நினைக்கிறாங்க, இப்போ இவன் யார் வரல மோதிரம் போட போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, என்ன சீனு பார்த்துக்கிட்டே இருக்கிற, என் மருமக கையில் மோதிரத்தை போட்டு விடு அப்படிங்கும்போது சீனு பார்த்தோம்னா அவங்க வந்து எல்லா ஃப்ளாஷ்பேக்காக அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்போ தீ விபத்தில் வந்து சாரு வந்து அவங்க சீனுவை காப்பாற்றினதையும் அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மாவை மாயா வந்து அவமானப்படுத்தினது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டே பார்த்தோம்னா சீனு வந்து சாரு வரல மோதிரத்தை போட்டு விட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மா அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்வதிட்டு சொல்கிறாங்க, பாத்தியா என் பையன் நான் நினச்ச மாதிரிக்கே போட்டு விட்டுட்டான் மோதிரத்தை அப்படிங்கப்போ இதை பார்த்ததுமே வந்து மணி எல்லாருமே அதிர்ச்சியோட கேட்குறாங்க, என்ன சீனுன்னு என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க, நீ எதுக்காக சாரு வரல மோதிரத்தை போட்டு அப்படிங்கும்போது, ஆமாம் என் மனசுக்கு பிடிச்சவளையும் எனக்காக வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணப்பட்டவளுக்காக நான் அந்த மோதிரத்தை போட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுதான் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எல்லாமே நான் தெரிஞ்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்ல போனாக்கி மாயா வந்து ரொம்ப நல்லவன்னு சொல்லி நான் ஏமாந்துட்டேன், ஆனால் இவளோட சுய புத்தி எனக்கு இப்போ தானே தெரியுது, இவ சுயரூபத்தை வந்து நேற்றுக்கு தானே நான் பார்த்தேன், இவ எப்படிப்பட்டவன்னு, என் அம்மாவை எப்போ இவ அவமானப்படுத்தினாலும் அப்பமே இவ வேண்டான்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சீனு பேசுறது கேட்டதுமே வந்து மாயா ரொம்பவே நொறுங்கி போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, டே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் இதெல்லாம் பண்ணுவியாடு அப்படிங்கும்போது எனக்கு இப்போ தான் அறிவு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மாயா சீனு பேசுறது நினச்சி பார்க்குறாங்க, இந்த ஜென்மத்தில் நீ தான் மாயா எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சீனு சொன்னதை நினச்சி பார்க்க